Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுடைய தினசரி உணவுல பாதாம் பிசின் சேர்ப்பதனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது முதல் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது வரைக்கும் உங்களோட தினசரி உணவுல பாதாம் பிசின் சேர்ப்பதனால நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இந்த ஊட்டச்சத்து நிறைந்த பாதாம் பிசினை சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பாதாம் பிசின் அப்படிங்கிறது பெரும்பாலும் பாதாம் கம் அப்படி இல்லைன்னா பாதாம் பிசின் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றோம். இந்த பாதாம் பிசின் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்றோம்ல இனிப்பு பாதாம், அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான பிசின் தான் இந்த பாதாம் பிசின். பாரம்பரியமாக இந்த பாதாம் பிசினை பல்வேறு உணவுகள்லையும் மருத்துவ நடைமுறைகள்லையும் கூட பயன்படுத்துறாங்க. அதன் ஆரோக்கிய நன்மைகளும் நிறைய இருக்குது. உங்களது தினசரி உணவுல பாதாம் பிசினை சேர்த்துக்கிறதுனால பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது முதல் தோல் மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது வரைக்கும் அதோட இயற்கையான பண்புகள் பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது. இந்த வீடியோல நம்மளுடைய தினசரி உணவுல பாதாம் பிசினை சேர்த்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய 5 நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். உடல் எடையை குறைய செய்யறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட தினசரி உணவுல பாதாம் பிசினை சேர்த்துக்கிறது எடையை கட்டுப்படுத்த உதவும். இதுல குறைந்த கலோரிகளும் அதிக நார்ச்சத்தும் இருக்கிறதுனால அன்ஹெல்தியா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடுவோம்ல, அதை தடுக்குது. அது மட்டும் இல்லாம நீண்ட நேரத்துக்கு உங்களோட வயிறை ஃபில்லிங்கா வச்சிருக்குது. அதனால ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு வராது. இந்த பாதாம் பிசின்ல இயற்கையாகவே நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாதாம் பிசினை தினசரி உங்கள் உணவுல சேர்த்துக்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செரிமானம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மெடிசின் அப்படின்னா இந்த பாதாம் பிசினை சொல்லலாம். இந்த பாதாம் பிசின் குளிர்ச்சி தன்மையை கொண்டிருக்கிறதுனால செரிமான மண்டலத்தில் இருக்குள்ள அந்த புண்களை ஆற்றுறதுக்கும் அமிலத்தன்மை, அது மட்டும் இல்லாம நெஞ்சு எரிச்சலை குறைக்கவும் உதவுது. இயற்கையாகவே இந்த பாதாம் பிசின்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால சீரான குடல் இயக்கத்துக்கும் உதவுது. மலச்சிக்கலையும் தடுக்குது. ஆரோக்கியமான குடலையும் ஊக்குவிக்குது. பாதாம் பிசின் வழக்கமாக செரிமான ஆரோக்கியத்தினுடைய ஒட்டுமொத்த பங்களிப்புக்கும் காரணமா இருக்குது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடவும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதாம் பிசின் தான் உங்களுக்கு பெஸ்ட் மருந்தா இருக்கும். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்ச இந்த பாதாம் பிசின் நம்மளோட சருமத்துக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது ப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராட உதவுது. அதனால சின்ன வயசுலயே வயதான போல தோற்றம் இருக்குல்ல, அதையெல்லாம் நீக்கி உங்களோட சருமத்தை இளமையா வச்சிருக்கவும் நல்லா க்ளோவா வச்சிருக்கிறதும் உதவுது. அது மட்டும் இல்லாம சருமத்தை நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கவும் உதவுது. கூடுதலா இது வறட்சி, ட்ரை ஆகுள்ள ஸ்கின்னு அதை தடுக்குது. தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி, அரிப்பு இதெல்லாம் போக்குறதுக்கும் நீங்க டெய்லி உணவுல பாதாம் பிசினை சேர்த்துட்டு வர்றது நல்லது. சுவாச ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் பாரம்பரியமாகவே சுவாச பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய இயற்கையான பண்புகள் இருக்குல்ல, அது மூச்சுக்குழல் அலர்ஜி, ஆஸ்துமா, அது மட்டும் இல்லாம சுவாச நிலைகளுடைய அறிகுறிகளை போக்க உதவுது. இந்த பிசின் இயற்கையான ஒரு எக்ஸ்பெக்டரண்டாக செயல்படுது. நுரையீரல்ல இருந்து சளியை அகற்றவும் பாதாம் பிசின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுவாசத்தை எளிதாக்குது. உங்களோட தினசரி உணவுல பாதாம் பிசினை சேர்க்கிறது சிறந்த சுவாச செயல்பாடு, அது மட்டும் இல்லாம நுரையீரலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் மூட்டு ஆரோக்கியத்துக்கு நன்மை தருள்ள அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் தன்னுள்ள வச்சிருக்குது. வழக்கமான நுகர்வு கீழ்வாதம்னு சொல்லுவோம்ல, அந்த நிலைமைகளோட தொடர்புடைய வீக்கம் இருக்கும்ல, அதை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதாம் பிசின் தான் உங்களுக்கு சிறந்த மருந்தா இருக்கும். இந்த பிசின்ல இயற்கையா இருக்கக்கூடிய சேர்மங்கள்
மூட்டினுடைய நெகிழ்வுத்தன்மை அது மட்டும் இல்லாமல் இயக்கத்தெல்லாம் பராமரிக்க உதவுது. ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மூட்டு வலியிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாம் பிசினை தினசரி உங்களோட உணவில் எடுத்துக்கிறது நல்லது. நம்மளோட உணவுல இந்த பாதாம் பிசினை சேர்க்கிறது எப்படி அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்மளோட உணவுல பாதாம் பிசினை சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். முதல் நாள் நைட்டே தண்ணியில இந்த பாதாம் பிசினை ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில பாலில் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தியில் கூட இதை கலந்து குடிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸில் கூட இந்த பாதாம் பிசினை சேர்த்து நம்ம குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்வோம்ல அந்த ஸ்வீட்ஸு சாலட்டுகளில் கூட இந்த பாதாம் பிசினை சமையலில் பயன்படுத்த முடியும். இந்த பாதாம் பிசினை இதே மாதிரியாக நீங்கள் தினசரி உங்களோட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நான் சொன்ன இந்த 5 பிரச்சனைகள்லேருந்து முற்றிலும் விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோவில் தினசரி பாதாம் பிசினை உணவில் சேர்த்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.